அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 24/11/2024 மதியம் 3 மணி நிலவர வானிலை அமைப்பு. இன்றைக்கான காலை அறிக்கையில் நாம் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது நிலநடுக்கோட்டு பகுதியின், அதாவது வங்கக்கடலின் தெற்கு பகுதியான மத்திய பகுதியில், கிட்டத்தட்ட தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அப்படின்ற மாதிரி இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அது படிப்படியாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு வலுவடைந்து அது தெற்கு மத்திய வங்கக்கடலில், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இலங்கைக்கு தென்கிழக்காக தெற்கு வங்கக்கடல் பகுதியில், இலங்கையை ஒட்டி கிடையாது, இலங்கைக்கு அப்பால் தென்கிழக்கு பகுதியாக நீடித்து வருகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது வரும் மணி நேரங்களில், அடுத்த 24 மணி நேரங்களில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு வரைக்குமே அது தீவிரமடைந்து எங்கே வரும்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இலங்கையை ஒட்டியே வட இலங்கை புறமாக அமையறதுக்கான வாய்ப்பு தெரிகிறது. இதன் காரணமாக முதல்ல மழைப்பொழிவு தொடங்கும் இடம் நம்ம எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம். இது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தது தான். டெல்டா கடலோரங்களில் முதல் மழை தொடங்கும், ஆங்காங்கே படிப்படியாக அடுத்தடுத்த உள் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி, அதாவது டெல்டாவை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவானது தொடங்கும் வேளையிலேயே தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் ஒரு மிதமாக அப்படின்ற மாதிரி இருந்து, கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக அது சென்னை வரைக்குமே எட்டி பிடிக்கும் அந்த மழைப்பொழிவு. இப்போது அந்த நிகழ்வு எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுன்ற மாதிரியே எல்லாம் குழப்பிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சில வானிலை அறிக்கை பார்த்திங்கன்னா, அது கணினி சார்ந்த வானிலை அமைப்பாளர்கள் அது ஆந்திர பகுதியின் விஜயவாடா வரைக்குமே செல்வது போல் கணினி காட்டுகிறது. ஆனால் இப்போது கடலில் இருக்க தட்பவெப்பநிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா, உயரழுத்தமானது மியான்மர் பகுதியில் நிலவி வருகிறது மற்றும் ஆந்திராவின், அதாவது மத்திய உள்பகுதியில் தரைப்பகுதியில் 7000 மீட்டர் அளவில் அது ஒரு உயரழுத்தம் அங்கே நிலவு வருகிறது. இப்போது இந்த மாதிரி ஒரு உயரழுத்தம் இருக்கும் பட்சத்தில் இங்கே வர தீவிர நிகழ்வு மேலும் தீவிரமடைந்தால் மட்டுமே அதனோடு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு போரிடும் சொல்லலாம், அதுக்கு இதுக்கும் சண்டை, இது அதை தள்ளி முன்னேறி போகும் என்ற அமைப்பாக மட்டும்தான் அது முன்னேறி சென்றால், அது வலுவடைந்தால் மட்டுமே வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று, மேற்கு வடமேற்கு திசையாக நகரும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது அதிகபட்சம் போனால் எங்கே, டெல்டா கரை முதல் சென்னை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது, அதாவது புதுச்சேரிக்கும் டெல்டாக்கும் தான் சொன்னோம். அதிகபட்சம் போனால் சென்னை, அதையும் தாண்டி போனால் நெல்லூர், இந்த இடைப்பட்ட பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கரையை கிடக்கும். ஆனால் தமிழக கரையை ஒட்டி ஒரு மழைப்பொழிவை கடலோரங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள் மாவட்டங்கள் மற்றும் ஆங்காங்கே தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த அமைப்பு மாறுறதால அப்பப்போ நம்ம அன்றன்றைக்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சில மாற்றங்களை நம்ம சொல்லியிருப்போம். ஆக மொத்தம் இப்போ தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, இந்த தீவிர தாழ்வு பகுதியானது வரும் மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக, அதாவது திரிகோணமலைக்கு கிழக்கு அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று அது மேலும் டெல்டா கரையோரம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தீவிரமடையாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடலோட வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ், ஏன் டெல்டாவின் கடலோரங்களில் தற்போது 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காணப்படுகிறது. இப்போது இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அந்த வெப்பம் எங்கே கிடைக்கிறதோ அப்படின்னும் போது அந்த வெப்ப நீரோட்டத்தை பொறுத்து அந்த நிகழ்வு நகர்வு இருக்கும். அப்போது அது என்ன ஆகும்னா, கரையை நோக்கி வரும் பொழுது வலிமை இழந்தால் அது கண்டிப்பாக மழை தரும் நிகழ்வு. அந்த மழையை அதிகமாக அது பரப்பில் அதிகப்படுத்தும் பொழுது படிப்படியாக உள் மாவட்டங்கள்லேயும் அதிக மழை பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அந்த நிகழ்வானது ஒரு ஸ்ட்ராங்காக அப்படின்ற மாதிரி வந்தால் மட்டும் அது ஆணுச்சுன்னா, அது தன்னை அந்த எப்பவுமே சொல்லியிருக்கோம், ஒரு நிகழ்வு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா சுருக்கி கொள்ளும் அதோடைய தன்மை அப்படின்ற மாதிரி, அது எங்கே கரையை கிடக்குதோ அங்கே போய் கொட்டி தீர்த்து விடும்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி காட்டுறதால தமிழகத்துக்கே மழை வராத மாதிரி ஒரு சில கணிப்புகள் காட்டுறது, அதாவது கரையோரமே பெய்து கொண்டு அப்படின்ற மாதிரி. எது எப்படி நாம் யூகிக்கிறது பார்த்தோன்னா, ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையையும் மார்ஜின் புயலாக வந்தா, புயல்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, புயல்லாம் கிடையாது, அதாவது புயல் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் உச்சரிக்கிறேன், காற்றோ எதுவுமே கிடையாது, மழைப்பொழிவு நிறைய தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படியே அது புயலோ அப்படின்னு உருவாயிடுச்சுனாலே அது கண்டிப்பாக நமக்கு வர வாய்ப்பு கிடையாது. இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் அது தீவிரமடையாமல் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது தமிழக கரை ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறிப்பாக டெல்டா முதல் அது புதுச்சேரிக்கு சற்று, அதாவது நம்ம புதுச்சேரின்னு சொல்லியிருக்கோம், புதுச்சேரிக்கு அப்படியே போனால் கூட புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட அந்த ஒரு இன்பிட்வீன் கேப்பில் எப்படியாவது அப்படின்ற மாதிரி தான் என்னோட கணிப்புக்கு நான் சொல்கிறேன். இப்போ கணினி சார்ந்தவர்கள் அந்த இதெல்லாம் தாண்டி போகிற மாதிரி காட்டுறாங்க, எது எப்படின்னு தெரியல. ஆனால் மழைப்பொழிவு நமக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நாளை கடலோரம், டெல்டா கடலோரம் தொடங்கும் மழையானது படிப்படியாக ஆங்காங்கே உள் மாவட்டங்களில்
தீவிரமாக இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இது நகரும் பட்சத்தில் நகர்வை பொறுத்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு இருக்கும். கண்டிப்பாக தமிழக கரை அருகே வந்தால் நம்ம ஏற்கனவே அறிவித்தபடியே தாங்க மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு, சிறப்பான மழைப்பொழிவாகத்தான் இருக்கும். வானிலை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்தே இருங்கள் எப்பொழுதும். எப்பப்போ சின்ன சின்ன அப்டேட்ஸ் வருதோ அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கும். மழை இருக்கிறது, மழை தீவிரமே வேறுபடுமே காரணம் தவிர மழை இல்லாமல் போகாது. வானிலையோடு இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்வானது வருகை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.